ரொம்பவே ஈஸி அண்ட் குயிக்காக ஒரு சட்னி ரெசிபி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சட்னிக்கு எப்போவுமே பெஸ்ட் காம்பினேஷன் இட்லி தான். ஸோ இட்லிக்கு ஃபர்ஸ்ட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அப்புறமா ஒரு சூடான கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் அண்ட் 4-5 பல் பூண்டு அண்ட் காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு ஒரு ஃபுல் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அண்ட் கொஞ்சமாக புளி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அண்ட் தென் நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் கிரவுண்ட் நட், அதுவும் ரோஸ்டர் சேர்த்துருக்கேன் நான் இன்றைக்கி. கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். நல்லா சாட்டே ஆனதும் நல்லா ஆற வச்சுக்கோங்க. அண்ட் நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது ரொம்ப ஃபைனாக அரைச்சிடாம கொஞ்சமாக இன்பிட்வீன் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஸோ தட் நம்மளுக்கு சட்னி ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு சூடான கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு அண்ட் இன்றைக்கி நான் வெங்காயம் அண்ட் காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அண்ட் அதையே கொஞ்சம் வாஷ் பண்ணி தண்ணி சேர்த்துக்கிறேன். அண்ட் இதெல்லாம் பண்ணும்போது ஸ்டவ் ஆஃப்லேயே வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. அண்ட் தென் ஃபைனலாக மிக்ஸ் பண்ணால் நம்ம சட்னி ரெடி. இப்போ நம்ம சுட சுட இட்லி செஞ்சுருப்போம், அது கூட சேர்த்து சாப்பிட்டா பயங்கரமாக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை திஸ் ரெசிபி அண்ட் ஃபாலோ ஃபார் மோர்.